இன்னும் எவ்வளவு நேரம் எடுப்பாங்கன்னு தெரியல. 10 நிமிஷமா வெயிட் பண்ணிருக்கேன். முடிச்சோடனே கிளம்பலான்னு பாக்குறேன். இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்துப்பானுங்கன்னு தெரியல. துரத்து விட மனசு வர மாட்டேங்குது. அவனாவது நிம்மதியா இருக்கட்டும். ப்ரோ உங்க மனசு இருக்கு அதுதான் ப்ரோ கடவுள். அப்ப நீங்களும் 2 புருஷனோட வாழ்ந்தீங்க, அப்படிதான் இருக்கீங்களா இப்பவும்? ஆமா மேடம், இப்பவும் அப்படிதான் இருக்கிறோம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஆனா குடும்பத்துக்கு தெரியாமையே நைட்ல வருவாரு. நீங்க பலாத்காரம் பண்ணல? நான் பண்ணலங்க. பாவி அவங்களா தாங்க என்னை பிடிச்சி தூக்கி போயிட்டாங்க. அவங்கதான் உங்களை பலாத்காரம் பண்ணாங்க. சரி, நீங்க கேஸ் கொடுக்குறீங்களா அவங்க உங்களை ரேப் பண்ணாங்கன்னு? நான் இப்ப கூட சொல்லுவேன் மேடம். அதுக்கப்புறம் நீங்க உங்க புருஷனோட தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்களா? புருஷனோட வாழ்ந்துட்டு இருந்த மேடம். இவரு எப்பவும் போல என் குடும்பத்துல வருவாரு போவாரு. 2 பேரும் தான் வாழ்ந்து. பண்ணல, நீங்க தானே பலாத்காரம் பண்ணீங்க. பலாத்காரம்னா வேணும்னு கூட்டு போனேன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ ஒண்ணுமே தெரியாதா? உலகத்துக்கே கேள்வியாச்சப்பா நீ. கட்சி அரசியல் இறங்கிட்டாராம் இப்ப. பாட்டி வேற லெவல் பாட்டி நீங்க. இந்த 2 நாளும் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கிக் பாக்ஸிங் ஸ்டேஜும் எதிரிக்கு நமக்கு. கோழிக்கறி குழம்பு கொதிக்குது தீர்ந்து. ரைட் ரைட் கான்சென்ட்ரேட் கவனத்தை சேதற விடாத. என்ன படடா அது? ஏதாவது இது பண்ணி வச்சிருக்கீங்க. அட பாவீங்களா, கொஞ்சம் கேப் கிடைக்கூடாது கொடா வெட்டிடுறாங்க. 3 வருஷம் கஷ்டப்பட்டு காலேஜை படித்தோம், படித்த படிப்புக்கு வேலையும் கிடைக்காம கல்யாணமும் நடக்காமல் கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் இந்த வேலையை படிச்சிருந்தா கூட கல்யாணம் நடக்கலட்டா கூட பரவாயில்லடா, வேலை பார்த்தே சந்தோஷமாக இருந்திருக்கலாம் போல். அதாவது அதுலேருந்து வர வருமானத்தை சொல்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. பாருங்கள், எப்பேற்பட்ட வேலை. இப்படி ஒரு படிப்பு படிச்சிருந்தா இந்த வேலையை என்ஜாய் பண்ணியிருக்கலாம். சே, இந்த பாலா போன டிப்ளமோ படிச்சுட்டு வேலையும் கிடைக்கல, கல்யாணமும் ஆகலை, வாழ்க்கையே வம்பா போதே. என்னென்ன வேலைலாம் இருந்திருக்கு, நமக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கு போல. இப்பவே இது படிச்சிருக்கிறானுங்கன்னு தெரியல. ஹலோ. சொல்லுங்க. எனக்கு லவ்வர் யாரும் இல்ல, நீங்க எனக்கு லவ்வரா வரீங்களா? நான் ஆல்ரெடி கமிட்டடுங்க. நம்பர் கொடுத்துட்டு போங்க, பிரேக்கப் பண்ணோனே கால் பண்ணுங்க. பிரேக்கப் பண்ணா உண்மையிலே சந்தோஷம் தான். ஜூஸ் மட்டும் கலந்துடாதீங்க. போன் வேற காலைல தான் ஊஞ்சி பைக்ல ஊந்துட்டு பாருங்க. பில்லியா வாங்கிட்டோம், காலைல தான் ஊந்தோம் பைக்ல. என்ன பண்ணுவீங்க? ஒரு பொண்ணை பாத்துட்டான் ஆண்டி, அது பெண்டர்ரா நான் அச்சம்பே ஏசப்பா கோயிலாண்ட ஊன்ட்ட போய். அவ சொல்றது கேக்குறீங்களா? ஆன்டி அது ஃப்ரெண்ட் அடிக்க சொன்னா அச்சனா ஸ்கிட்டா ஏசப்பா கோயிலாண்ட போய் வீட்டுக்கா அப்படின்றா. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான். என் வழி தனி வழி. இப்படி சூடு மனுஷனாயா? நீங்க பிஇ படிக்க வச்சு சூப்பர் டைமண்ட் மாப்பிள்ளை, வருங்கால சிங்கம், வருங்கால தங்கத்துக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஐயரு சூப்பர் ஸ்டார் ரசிகர் கொடுக்குது. சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அங்க விளக்கறியும் அதுல தான் போய் படிப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. அவர் போய் பீஸ்ட் வைக்கலாமாங்க, மாஸ்டர் வைக்கலாமாங்க, கொஞ்சம் கூட தமிழ் பற்று இருக்காங்க. என்ன வாட் ப்ரோ? ஆளுங்கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய ரெட்ஜையும் தயாரிக்கக்கூடிய படங்களுக்கு கேட்க முடியுமா ப்ரோ? வாட் ப்ரோ? வாட் ப்ரோ? வை ப்ரோ? ஏ ப்ரோ? நான் இதுக்கு டிஸ்பிளே மாத்தவே 2500 ரூபா வரும்னா, அது போக இதுக்கு ஃப்ரேம் மாத்தணும், சென்சார் உடைஞ்சு போச்சு அது மாத்தணும், பேட்டரியும் மாத்தணும், மொத்தமா மாத்தணும்னா இது போக டெம்பர் கவர் வர போட வேண்டியதா வரும். பயப்படாதீங்க, அதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துட்றேன். ஆனா கண்டிப்பா போர்டு வேலை செஞ்சு ஆகணும்னா போர்டு, டெம்பர், டிஸ்பிளே எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 6500 ரூபா வரும்னா மாத்திக்கலாங்களா? கஷ்டப்பட்டு ஆண்ட்ராய்டு போன் வாங்குறவனோட நிலைமை இதுதான். இப்ப எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல கறி சாப்பிட்டு தான் போவோம். உண்மையிலேயே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா போடி தான் போவோம். நான் தான் நேரடி பேருங்கிறதுனால எனக்கு தெரியும். எப்படின்னா பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க.
நேரடி பேர் தான். அந்த 25 இருந்து 50. आपकी गर्लफ्रेंड है? नहीं मेरी गर्लफ्रेंड नहीं है, मेरा फोकस ना सिर्फ गोल पे है. अच्छा, बहुत अच्छी बात है। वैसे क्या गोल है आपका? मेरा नहीं आपका गोल है. கல்யாணம் ஆகாத ஒவ்வொருத்தனோட கோலம் அதுதான்டா. சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்தாலும் உங்களுக்கு பொண்டாட்டி பஞ்சமே கிடையாது. உனக்கு ஒன்றரை பொண்டாட்டி ஒரு சேனல், அரை பொண்டாட்டி சின்ன வீடு எப்படி வாய்ப்பு. அட பாவிங்களா, சொல்றதை கேட்டீங்களா? சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்தாலும் வருமா, ஆனா பொண்டாட்டிக்கு பஞ்சமே இருக்காதான். ஐயோ ஜோசியர, எங்கேயா இருக்க நீ? இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாட போய் யார் யார் அடி வாங்கியிருக்கீங்க? நான் வாங்கியிருக்கேன். வெஸ்ட் பெங்காலா? இதே தமிழ்நாடா இருந்தது இன்னத்துக்கு இந்த வீடியோ பயில போலீஸ் தேடி இருக்கட்டா. படத்துக்கு போறீங்கன்னா எந்த படத்துக்கு போறீங்க? படத்துக்கு நான் எப்போ போக மாட்டேன், நெட்ல எது ஃபர்ஸ்ட் வருது அதுதான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லா ஹவுஸ் ஃபுல் போட்டுப்பானுங்க, 130 ரூபா டிக்கெட்டை 200 வைப்பானுங்க, 500 வைப்பானுங்க. நான் ஒரு நாள் சம்பளத்தை விட்டு போய் அப்படி செலவு பண்ண அவசியமே கிடையாது. ஸ்மார்ட் போன் வச்சிருக்கேன், 2GB ஒரு நாள் டேட்டா ஃப்ரீ. படப்பீலா இருக்காதா? ஒரு ஃபீலும் கிடையாது. நான் சர்க்கஸ் போறவன், அந்த ஃபீல் என்ன இருக்கு? கோட்டை வாங்கி ரூம்ல வச்சு உட்காந்தனா நெட்ல படம் வந்ததா பாத்துட்டு நான் அப்புறம் அழகா ஜாலியா இருப்பேன். இதை விட தனி ஃபீல் வேற என்ன இருக்கு? நீவா இருக்கட்டும், வாரிசா இருக்கட்டும், ஒரு வாரத்துக்கு போக முடியுமா? சாவடிச்சுட்டாங்க. இப்ப என்ன தேடி வந்திருக்கான் அமைதியாரி. சாரி 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 அடேஸ் கோச்சிக்காதீங்க, இது நெட்வொர்க் ப்ராப்ளம். சில நேரங்களில் சில மனிதர்கள் நான் தெரிஞ்ச பையனும் தூக்கின்னு வந்துட்டாங்க. நாங்க ப்ரோ, ஆசை ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டை எல்லா கோர்ஸுக்கும் நீங்க கொடுக்கணும் ப்ரோ.